அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கிதான் வாழ்க்கையில் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இலக்கை அடைகின்ற வரை பலவித போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போ இந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடியது போராட்டமா பூந்தோட்டமா அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடியது எல்லோருக்கும் போராட்டம்தான். அந்த போராட்டம் கலந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்பொழுது நாம் பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும்? வாழ்க்கையில் முயற்சி செய்து போராடி அந்த இலக்கை அடைகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது பூந்தோட்டமாக மாறும். இதே தான் வள்ளுவ பெருந்தகையும், ஊழையும் ஒப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளா உயற்றுப்பவர். வாழ்க்கையில் சோம்பல் என்பது ஒன்று இருக்கக்கூடாது. விடாமுயற்சியுடன் அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்து கொண்டே இருந்தால் அந்த முன்வினைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊழ் வினையையும் நாம் தோற்கடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் விடாமுயற்சி என்பது ஒன்று இருக்க வேண்டும். சோம்பல் என்பது ஒன்று இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு இருக்கின்றோமோ அதை நம்மளாலையும் அடைய முடியும். அப்போ முன்வினை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊழ் வினையையும் நாம் தோற்கடித்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் விடாமுயற்சியும் சோம்பல் என்பது ஒன்று இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்மளாலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை இந்த அதிகாரத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். மேலும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.